வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு பக்கம் தெலுங்கர்கள் ராஜராஜ சோழனை தெலுங்கர்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஆரியர்கள் ராமனை சோழ வம்சம்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா ஐயா? அதாவது முதல்ல சோழர்கள்னா கடற்கரையோரம் வாழ்ந்த ஒரு ராஜாவை குறிக்கும். சோழி, அதனால்தான் சோழியிலிருந்து தான் சோழர்கள் வருது. தெலுங்கோட இவங்களை எப்படி நினைச்சு அவங்க பேசுறாங்கன்னா, ராஜாவுடைய மகள் வேங்கி நாட்டு இளவரசனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். அதனால ராஜராஜனுடைய மகள் வழி சமூகம் வந்து சோழர்களாக கருதப்பட்டாங்க. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, ராஜேந்திர சோழனுடைய மகன்கள் இருவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார்கள். அதனால் மகள் வழியில வந்து திருப்பி அந்த சோழ ராஜ்யம் வந்து அமைக்கப்படுது. பிராமணர்கள் தான் ராஜேந்திர சோழனுடைய மகன்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்க ராஜராஜ சோழன் வந்து பிராமணர்களை நாடு கடத்தினாருங்க இல்லையா, அதற்காக சோழ வம்சத்தையே வந்து தெலுங்கு வம்சம் மாத்தினதே இந்த யூத பிராமணர்கள் தான். அது ஒரு சதி. அப்படித்தான் தெலுங்கர்கள் உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா தெலுங்கர்கள் சோழ வம்சத்திற்கு உரிமை கொண்டாட முடியாது. அடுத்தது ஆரியர்கள் உரிமை கொண்டாட முடியுமா? ராமன் வந்து சோழன் சொல்ல முடியுமான்னா, அதாவது ராமனை விஷ்ணுவுடைய அவதாரமாக பிராமணர்கள் சொல்றாங்க. தசாவதாரம்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் பிராமணன் விட்ட கப்சா. ஆச்சா, இன்னொன்று இதுல என்ன, அதாவது ராமனை விஷ்ணுவோட அவதாரமாக சொல்றாங்க. அந்த பயிர்களுக்கு விஷ்ணுடைய காலத்தை நம்ம கணிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கானுங்க. விஷ்ணுடைய காலம் 3800 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நான் முன்பே கணித்து சொல்லிட்டேன். அப்ப ராமன் எப்படி விஷ்ணுடைய அவதாரமா இருக்க முடியும்? விஷ்ணு தான் ராமனுடைய அவதாரமா இருக்கலாம். அவன் சொல்றபடி வச்சு பார்த்தா கூட கால வருஷம் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படிதான் வர முடியும். பிற்காலத்தில் இருந்த ஒருத்தரை வச்சுக்கிட்டு எப்படி முற்காலத்தில் வந்த அவதாரம்னு சொல்லிக்க முடியும்? முடியாது. இதெல்லாம் இவங்க பிராமணங்களை கட்டின கதை. அதனால ராமன் சோழனும் அல்ல, தெலுங்குகள் சோழ வம்சத்தை சேர்ந்தவர்களும் அல்ல. இது எல்லாமே இட்டுக்கட்டி சொல்லப்பட்டதுதான். அப்போ ராமா யாருங்க ஐயா? ராமன் உண்மையிலே யாருன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அயோத்தியிலிருந்து தமிழகம் வந்து இந்த ராமாயண போரை நடத்தி இருந்த வந்த மாதிரி தான் இவங்க சொல்றாங்க. அவன் வந்தது அயோத்தியில் இருந்து அல்ல, அவன் பால்டிக் கடல் பகுதியிலே இருந்து கசாரிலிருந்து வந்தவன் தான் ராமன். ராமன் உண்மையிலே பாலம் கட்டினான் ஐயா? ராமர் பாலம்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பானுங்க அவனுங்க, ஆச்சுங்களா? ராமர் பாலம்ன்றது இதுவுமே வந்து நம்மளை சுற்றி அத்தனை பொய் பித்தலாட்டங்களை சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாம் பொய் தான். பொய்களிலே பிறந்தவன் தான் யூதன். யூதர்கள் வந்து சீட்டிங், பொய் பேசுறதெல்லாம் யூதர்களுக்கு பிறவியிலேயே பொய் பேசுறவங்க தான் யூதர்கள், யூத பிராமணர்கள். அதனால பாலம் வந்து இயல்பாகவே நம்ம தமிழ்நாட்டில் அந்த தென்மேற்கு திசைக்கு கொடிக்கால் மூலைன்னு நாம் சொல்லுவோம். அக்னி மூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். கொடிக்கால் மூலைன்னு பேர். ஏன் அது கொடிக்கால் மூலை? தென்மேற்கு மூலையை கொடிக்கால் மூலை என்று சொல்கிற வழக்கம் இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வளைவா ஒரு வால் போலவே இருக்கும், அது வளைந்து இருக்கும், அது வச்சுங்களா? அது வந்து வால் தரைன்னு பேர். அந்த நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னா வால் போன்ற வளைந்திருக்கும் தரைப்பகுதி, வால் தரை தான் பாக் ஸ்ட்ரெயிட்னு மறிவிடுச்சு. இன்னைக்கு அந்த கடலுக்குரிய பேராயிடுச்சு. நாம வந்து சேது சமுத்திரத்துக்கு என்ன பேரு? பாக் ஸ்ட்ரெயிட்னு இங்கிலீஷ்ல பேர் சொல்றாங்க. வால் தரை என்பது பாக் ஸ்ட்ரெயிட் என்று மறிவி இருக்கிறது. வால் தரைன்னா என்ன? வால் போல் வளைந்திருக்கின்ற தரை. அதுதான் நம்ம கொடிக்கால் மூலம் சொல்றோம். அது கொடிக்கால் போல வளைந்து வளைந்து போகின்றது. அதை வால் போல வளைஞ்சிருக்கின்றான் அவன். அதை வச்சுதான் பாக் ஸ்ட்ரெயிட்னு அதுக்கு பேர் வந்துச்சு. ஆக ராமாயண காலத்தில் இலங்கையும் தமிழ்நாட்டுக்கும் இயற்கையான கொடி வழிப்பாதை, நடைபாதை இருந்தது. பிற்காலத்தில் கடல் மட்டம் உயர்ந்ததால் அது மூழ்கி போய்விட்டது. இவன் எவனுமே பாலம்லாம் ஒன்றும் போடலை. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவனுங்க கப்சா விட்டுட்டு இருக்கானோ அந்த பிராமண பயில்வர். மாருதி, ஆஞ்சநேயன், அனுமான் பெயர் காரணம் என்ன ஐயா? நீண்டிருக்கிற எல்லாத்துக்குமே வார்னு பேர். மலை நீண்டு இருந்தால் அதுக்கு மலைக்கும் வார் என்று பேர் தான், ஆச்சுங்களா? அதனால்தான் வாருதி மாருதி அப்படின்ற அவன் பேர் வந்தது. இப்படித்தான் வந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருந்த அந்த மலை வாழ் மக்களில் ஒருவன் தான்
மாருதி, வாலிகள்லாம் கூட அவங்க தான். அப்புறம் மாருதி ஆஞ்சநேயர்ன்றது வந்து அஞ்சா நேயன். யார் இவன் யாருக்கு இவன் நேயன்? இவன் ராமனுக்கு நேயன். இவன் அஞ்ச மாட்டான்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அஞ்சாநேயன் தான் ஆஞ்சநேயன்ற பேர் வந்திருக்கு. அப்புறம் அனுமான்ற பேர் வந்து அவங்க கதைப்படி பார்த்தீங்கன்னா இவன் வந்து சீதையை தேடிக்கிட்டு போவான். அனுமார் இல்லைங்களா? தேடிட்டு போகும்போது ராமனுடைய கணையாழியெல்லாம் எடுத்துக்கிட்டு போவான். தேடிக்கிட்டு போவான். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவன் பறந்துக்கிட்டே போறான். அவன் குரங்கு தானே, அவன் பறந்துட்டு போற மாதிரி அவன் காமிக்கிறான். உண்மை இல்லாவிட்டாலும் அவன் சொல்ற கதைப்படி அது. முதல்ல அவன் பார்க்குறான், எங்க பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்க இடத்துல சீதை இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அழுதுகிட்டு தானே இருப்பாங்க, சோகமா தானே இருப்பாங்கன்ட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு அசோகவனம் வருது. அங்க ரொம்ப அமைதியா இருக்குது. அப்ப அங்கதான் சீதை இருப்பாங்கன்னு பார்த்து, இதெல்லாம் இவனுக்கு விட்ட கதை. அதை வச்சுக்கிட்டு அனுமானிக்க தெரிந்தவன் இவன் அனுமான். அப்படிதான் அனுமானிக்கிறதுன்னா ஹைப்போதசைஸ் பண்ணிக்கிறது. இங்கிலீஷ்ல ஹைப்போதசைஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இவன் அனுமானிக்க தெரிந்தவன் என்பதால் இவனை அனுமான் என்று அந்த கதைப்படி வச்சிருக்கிறாங்க. ராமாயண கதைப்படி ராவணனின் அரண்மனையில அனுமான் கெத்த உக்காந்தான்னு சொல்றாங்களே ஐயா, அது உண்மையா ஐயா? அதாவது ராவணன் இவன் போய் இது தூதுவனாக போகும்போது இவனை மதிக்காம உட்காரது இடம் கொடுக்கலன்ற மாதிரியும், அதனால இவன் என்ன பண்ணா இவனுக்கு இருந்த வாளையே சுருட்டி சுருட்டி ராவணனுக்கு மேலே உட்கார்ந்துகிட்ட மாதிரியும் அவங்க வந்து இவங்க கதை பின்னி இருக்கிறாங்க. ராவணர்கள் இவங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க, இருக்கலாம் ஆச்சுங்களா. ஏன்னா இவன் துரோகம் செய்தவன் என்பதால் இவனை மதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இவன் அவங்க கிட்ட முன்னால வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தான்றது தான். இவர் வாழை சுருட்டி அவங்களுக்கு மேலே உட்காந்துருக்கான்னு கதையை பின்னிட்டு போயிட்டானுங்க. உண்மையிலேயே அவன் வாழை சுருட்டிட்டு உட்காந்துருந்தவனை இப்படி திருச்சி சொல்லியிருக்காங்க. அப்படி அதுதான் அதனுடைய பொருள். ஐயா, வாலி ராமனை எங்கு விரட்டி அடித்தார்? வாலி வந்து ராமலட்சுமணர் வந்து ஊட்டிக்கு வர்றாங்க. அதாவது ராவண இந்திரர்களுடைய பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு அதை பொறாமை கொண்டு அவன் பாட்டிக்கடல் பகுதியிலேருந்து இங்கே வர்றான். வந்து ஊட்டிக்கு வர்றான். ஊட்டியில் தான் அவனுடைய சம்மர் வாசஸ்தலம் என்பதால் ஊட்டிக்கு வர்றான். அங்கே வந்து பார்க்கும்போது தோட்டங்கள் இருந்தன, பூத்தோட்டங்கள் இருக்குன்னா எல்லாம் அழகாக இருக்கு. இந்த மாதிரி அங்கெல்லாம் இல்லை. ராமன் இருந்த இடத்துல எல்லாம் காடு மாதிரி தான் கிடக்கும். ஒரு தோட்டமே இவ்வளோ அழகாக இருக்குமான்னு பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுது. அதில் வந்து அவனுடைய தன்னோட சுய நினைவை இழந்துட்டு அந்த தோட்டங்களை அவங்க அழிக்கிறானோ, அதுதான் அவனால் செய்ய முடியும். அதுதான் சூர்பனகையின் மூக்கை அழித்தாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. யாரு? ராமன். இது லட்சுமணனை வந்து என்னமோ சூர்பனகை வந்து ராமனை லவ் பண்ண கேட்ட மாதிரியும் அதை அவன் மூக்க அறுத்துட்ட மாதிரி அவன் கதை சொல்லி வச்சிருக்கான். ஆக்சுவலி இவன் தான் அந்த தோட்டத்தின் மீது காதல் கொள்கிறான் ராமன். அந்த தோட்டம்தான் எப்படி திரௌபதி என்பது எப்படி நிலமோ அதை பெண்ணாக சித்தரிக்கப்பட்டதோ மகாபாரதத்தில். ராமாயணத்தில் சூர்பனகை, சீதையும் சூர்பனகையும் தோட்டத்தை, நிலத்தை தான் பெண்ணாக சித்தரித்திருக்கிறார்கள். அவன் வந்து மூக்கறுத்துட்டான்றது என்னன்னா அந்த தோட்டத்தை சிதைச்சிடுறாங்க. மூலியாக்கிட்டோம்னா என்ன, அசிங்கப்படுத்திடுறது. அப்போ அந்த தோட்டத்தை இவங்களால பொறுக்க முடியாம அதெல்லாம் அந்த அழகான பூந்தோட்டத்தெல்லாம் சிதைக்கிறானுங்க, பொறாமையில காழ்ப்புணர்ச்சியில். அதுதான் இப்போ இவன் இந்த தோட்டத்தை சிதைச்ச உடனே இதை வந்து வாலிக்கு தெரிய வருது. இது உடனே வாலி வந்து அவர்களை வந்து நீங்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடாது, ஓடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையை விட்டு மலை மேலே உங்களை இன்னும் நான் பார்க்கவே கூடாது, பார்த்தா அதாவது அவனுக்கு உச்சகட்ட ஒரு வார்னிங் கொடுத்து, இது எச்சரிக்கை கொடுத்து அவன் துரத்திடுறாரு. மலை விட்டு போனால் எங்கே போக முடியும்? கீழே காட்டுக்கு தான் வரணும். வனவாசம் போகிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பிட்டாங்கன்றது வந்து மந்தாரை தான். அந்த ராமன் வீட்டில் இருந்த மந்தாரை தான் கைகையிட்டு சொல்லி போக சொல்றாங்க தான் கதை சொல்லி வச்சிருக்கான். மந்தாரை என்பது மண் தரை, கீழே தானே மண் தரை இருக்குது. இவங்க மலை மேல் தான், அந்த காலத்துல மலையில் தான் வசிச்சாங்க, தரையில் யாரும் வசிக்கல. அதனால அந்த மண் தரையை வந்து கூப்பிடுதான். அப்படிலாம் ஒரு கதை கட்டி வச்சிருக்கானுங்க ஆச்சுங்களா. ராமனை கீழே துரத்திட்ட உடனே சதித்திட்டம் போடுவதற்காக மேலே வாழ்ந்த அனுமார் அந்த ஊட்டி ரயில் வழியாகத்தான், இன்றுள்ள ஊட்டி ரயில் வழியாகத்தான், அன்றே இருந்த இன்றும் உள்ள ஊட்டி ரயில் வழியாகத்தான் அனுமார் ஊட்டி மலையிலே இருந்து கீழே மேட்டுப்பாளையத்தில் கிஷ்கிந்தாவில் வசித்த ராமலட்சுமணனை பார்த்து சென்றார்கள்.
அந்த 14 ஆண்டு காலமும் அவங்க அது வழியாக தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. யாரோட ட்ரெயின் இது? ராவணனோட ட்ரெயின். அதாவது இதுக்கு என்ன ஆதாரம்னா, கொரோனா காலத்தில், கொரோனான்றது குறவன் ராவணின் பேரால் தானே அந்த இதை கொண்டாங்க. அது அந்த பேட்டு மூலமாக தானே இந்த கொரோனா நோய் வந்துன்னு சொன்னாங்க. பேட்டுன்றது பேட்மேன் யாரு? ராவணன் தான். ஏன்னா அவர் வந்து ஏரோப்ளைன் வச்சிருந்தவர், அதனால அவருக்கு பேட்மேன் பேர் வச்சிருக்காங்க. அப்போ பேட், அதனால தான் பேட்டு மூலமாக தானே கொரோனா வந்துச்சுன்னு சொன்னாங்க. சீனாவில் பேட்டில் இருந்து வந்துன்னு தான் சொன்னாங்க. சரிங்களா? ஆக அந்த அந்த கொரோனா காலத்தில் வரலாறை தக்க வைக்கும் விதமாக வரலாறு தெரிந்த பிராமணர்கள் அந்த ஊட்டி ரயிலுக்கு காவி வண்ணம் பூசி, அதாவது ரயிலின் இருக்கைகளுக்கெல்லாம் காவி சீட் கவர் போட்டு, அங்க அதற்கு பணியாளர்களுக்கும் காவி உடையை கொடுத்து, குரங்கு, அதாவது காவி என்பது யாரை குறிக்கும்? அனுமாரை குறிக்கும். கொரோனாவுக்கு எதிராக என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம மாஸ்க் போட்டோம். மாஸ்க் போட்டால் நாம் எப்படி இருக்கோம்? குரங்கு மாதிரி இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சுங்க ஆச்சுங்களா? இன்னொன்று, கொரோனா அவன் சொன்னப்பெல்லாம் வரவே இல்லை. 2021 மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் தான் உண்மையான கொரோனா வந்தது. அப்பதான் அதுவுமே வந்து தானா பரவன நோய் அல்ல. இவர்கள் வேக்சின் ஊசி போட்டுத்தான் கொரோனா வைரஸை யூதர்கள் பிராமணர்கள் பரப்பினார்கள். அது தானாக வந்த வைரஸ் அல்ல. 2020 என்பது யுக மாற்றத்தை குறிக்கின்ற வருடம். அதாவது மேஷ யுகத்திலிருந்து மீன யுகத்துக்கு நாம் மாறுகின்ற நாள் தான் 2020 மார்ச் 22 சமநாள். அதனால இது ராவண இந்திர யுகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ ராவண இந்திர யுகம்தான். இதெல்லாம் பொறுக்காம தான் அப்போ வந்து ஜனதா ஊரடங்கு போட்டான். நல்லா பாருங்க 2020. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அந்த சமயத்தில் தான் அந்த ட்ரெயினுக்கு காவி வண்ணம் பூசி நடத்துறான் பிராமணன். மேட்டுப்பாளையத்துக்கும் வெலிங்டனுக்கும் அந்த காவி வண்ணத்தில் ரயில் ஓடியது. அனுமார் அது வழியாக வந்து சென்றதை நினைவூட்டும் விதமாக, வரலாற்றை ரிப்பீட் செய்யும் விதமாகத்தான் பிராமணன் கொரோனா காலத்தில் காவி ட்ரெயினை நகர்த்தினான். இதன் மூலமாக தான் உண்மையிலே நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இவன் அந்த காவி ட்ரெயின் நடத்தினான்றதை வச்சுக்கிட்டு தான் நாம சொல்றோம் ராமாயண காலத்திலும் இந்த ட்ரெயின் ஓடிக்கொண்டிருந்தது. நீராவி இயந்திரத்தை கண்டவர் முருகன். அவர் ஸ்டாட்டிக் ஸ்டீம் இன்ஜின் பண்ணார். அது எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது. அந்த ஸ்டாட்டிக் ஸ்டீம் இன்ஜினை ரயிலாக மாற்றி அமைத்தவர்கள் ராவண இந்தர்கள். இதுக்கு என்ன ஆதாரம்னா, டார்க் நைட் ரைசஸ்ன்ற படத்துல அதுல வந்து அந்த ராவண இந்திர பெயர் கொண்ட கேரக்டருங்க வந்து அந்த ட்ரெயினை அவங்க தான் உருவாக்குன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது பில்லர் மேல ஓடும். நீங்க ஊட்டி ரயிலும் பில்லர் மேல தான் ஓடும். இதுதான் ப்ரூஃப் ஆச்சுங்களா? அதிலும் தாமஸ் வெயின்ன்றவன் தான் அந்த ரயில் ஓட்டுநவர் தான் அவன் சொல்லுவாங்க. தாமஸ் என்பது 2 பேரை குறிக்கும். தாமஸ் என்பது ராவண இந்தரை குறிக்கும். இங்கே கிண்டிக்கு, சென்னையிலே கிண்டிக்கு பக்கத்திலே தாமஸ் மவுண்ட் இருக்கிறது. கிண்டி என்பது கண்டியை குறிக்கிறது. இலங்கையின் கண்டியை குறித்துத்தான் இங்கே கிண்டிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்தே சென்ட் தாமஸ் மவுண்டன் என்பது ராவண இந்திரர்களை குறிக்கும்படி செய்யப்பட்ட மவுண்டன் தான். இங்குதான் மீனம்பாக்கம் நிலையமும் இருக்கிறது. 2 மீன்கள், இன்டர்நேஷனல் டெர்மினல், நேஷனல் டெர்மினல் 2 மீன் இருக்கு. அந்த 2 மீன் இரட்டை மீன்களான ராவண இந்திரனை தான் குறிக்கும். ஐயா, அனுமான் எதனால மாருதானைக்கு போனான்? இந்த யூதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே 2 பேருக்கும் பிளவை ஏற்படுத்தி அவங்கள மோத விட்டு, அவங்க வரலாறே அப்படித்தான். நேராக சண்டைக்கு வர மாட்டானோ, அவங்க வந்து அடுத்தவங்களை வச்சு தான் சண்டை போட விடுவாங்க. சண்டை உலகத்தில் எங்கே சண்டை நடந்தாலும் அது காரணத்துக்கு பின்னால் இருக்கிறவங்க யாருன்னா, ஆண்டாண்டு காலமாக யூதர்கள் தான் பிராமணர்கள் தான். இவங்க இல்லாட்டி போனால் சண்டையெல்லாம் வராது. சண்டை 2 பேரும் சண்டை போட்டு விட்டு அதிலிருந்து இவங்க லாபம் சம்பாதிக்கிறவங்க தான் யூதர்கள். நீங்கள் 1ஆம் உலக போராக இருக்கட்டும், 2ஆம் உலக போராக இருக்கட்டும், இதுவரைக்கும் முன்னால் நடந்த எல்லா போர்களாக இருக்கட்டும், இந்த போருக்கு பின்னால் யாரா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூதம் தான் இருந்திருப்பான். ஏன்னா அந்த போரை நடத்த விட்டு போருக்கு இராணுவ தளவாடங்களில் சப்ளை பண்ணுவானுவ, போர் நடத்துறதுக்கு பணம் கொடுப்பானுங்க, அதுலேருந்து வட்டி சம்பாதிப்பானுவ. அதனால உலகத்தில் சண்டை வந்தது என்றால் ஆண்டாண்டுகள் ராமாயண காலத்திலிருந்து இன்று வரை அது யூதர்களால் தான் சண்டை வருகின்றது. வாலி வந்து ராவணனுக்கு விசுவாசி.
குறுநில மன்னன். ராவணன் வந்து ஒரு பேரரசர். இந்த தமிழகத்தில் இருந்த பகுதிகளை ஆண்டவர் வாலி. ஆனால் அவர் குறுநில மன்னராக ஆளுகின்றார். ராவணனுக்கு விசுவாசியாக இருக்கின்றார். இப்ப அந்த விசுவாசத்துல தான் ஒரு மாற மாட்டேங்கிறாரு. சுக்ரீவன் இவன் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஆளு. இவங்க 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடுறான். வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது ராமன் மரத்திற்கு பின்னிருந்து அம்பு எழுதித்தான் வாலியை கொலை செய்கிறான். அநீதியாக சண்டை செய்பவன் யூதன். நேரம் சண்டை போட மாட்டான். அதுக்கு ராமாயணமே ஒரு சாட்சி. அதனால வாலியை கொன்றுவிட்டு அவனுடைய தம்பியான சுக்ரீவனை இவன் அரசனாக்குகிறான் ராமன். அப்பத்தான் இந்த போரை நடத்த முடியும். இப்ப சுக்ரீவனை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு ராவணேந்திரர்களை வீழ்த்தணுன்றதுதான் ராமனுடைய இது. அதற்காகத்தான் இங்க என்ன பண்றான்னு இவங்க 2 பேரும் பிரிக்கிறான். அண்ணன் தம்பியான வாலி சுக்ரீவனை பிரிக்கிறான். அதே போல இவங்க வெற்றியை வந்து இன்னும் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அங்க வந்து விபீஷ்ணன் இருக்கான், ராவணனுடைய தம்பி. விபீஷ்ணனுடைய மண்டையை கழுவி, நான் உனக்கு ராஜாங்கத்தை வாங்கி தரேன்டா, உங்க அண்ணன் ஆண்டுகிட்டு இருக்கான், நான் வந்து இப்படி பண்றாங்கன்னா அவனுக்கு வந்து உசுப்பேத்தி விட்டு, நீ என் கூட இருந்தீங்கன்னா இந்த போர்ல நாம தான் ஜெயிப்போம், நான் ஜெயிச்ச உடனே உனக்கு நான் வந்து கிரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ராமாயணத்துல பாத்தீங்கன்னா போருக்கு முன்னாலே வந்து அந்த பதவி அனாயிண்ட் பண்ணிடுவான். அவனுக்கு கிரீடம் வச்சு அவனை ராஜா வாக்கிடுவான் போருக்கு முன்னாலேயே. அப்படின்னா அவனை வந்து ஏமாத்தி, அதாவது அவனுடைய ஆதரவு அவனுக்கு வேணும், சுக்ரீவனுடைய ஆதரவு வேணும். அவன் வந்து அதுக்கு தான் வந்து அங்க ராவணியின் தம்பியையும் ராவணியும் பிரிக்கிறான், இங்க வந்து வாலியும் சுக்ரீவனும் பிரிக்கிறான். அப்படி கலகம் மூட்டி வெல்பவர்கள் யூதர்கள் ஆச்சுங்களா. அவங்க வெல்றது நேரா வந்து சண்டை போட்டுலாம் வரமாட்டானுவ, பின்னால இருந்து தான் போடுவானுவ, நேரா சண்டை போட மாட்டானுவ, அடுத்தவனு தூண்டி விட்டு போடுவானுவ. அதுவும் என்னன்னா உடம்பு ஒற்றுமையா இருக்கவங்களை வந்து குலைச்சி அவங்களை பிளவுபடுத்திட்டு தான் இவங்க வந்து வருவாங்க. இந்த மாதிரியான இது பூரா இந்த யூத பசங்களுக்கு அவனுடைய ரத்தத்துல ஊறி போன அழுக்கான குணம். அதாவது ராமாயண போர் நடக்குது. ராமாயண போர்ல இவங்க பெரும்படையை வச்சிருந்தாங்க. யாரு இவங்கெல்லாம்? அந்த அனுமாரெல்லாம் பெரும்படை. ஏன்னா இலங்கை சின்ன தீவு, அதிலே வந்து இலங்கையின் தெற்கு பகுதியில் இருக்கிறவங்கலாம் விபீஷணன் மூலமா துரோகியா மாறிடுறாங்க இல்லைங்களா. அதனால ராவணனின் படை சின்ன படை தான். ஆனா இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் எவ்வளவு இருக்காங்க, இந்த மாருதிகள் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு ராமன் போரிட்டோம், தோற்கிறான். எப்படி தோற்கிறான்னா, இவன் என்ன பண்றான்னா, இவனை ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு என்ன பண்றான், அனுமார் முதல்ல போயிட்டு இலங்கையை தீ வச்சுட்டு வந்தான்னு சொல்றாங்க. இலங்கை தீ வைக்கல, அந்த இராணுவ தளவாடங்களுக்கெல்லாம் தீ வச்சுட்டு வந்துடுறான். அதனால இது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு பேர். அதை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட ஏர் பவர், அவங்ககிட்ட ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, ஏர்கிராஃப்ட் யாருக்குன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க, ஏர் பவர் அழிச்சிட்டு வந்தா இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இன்னொரு ஏர் பவர் அவங்க கிட்ட இருந்தது. அதாவது ஆன்மீக ரீதியாக உருவான ஒரு ஏர் பவர். அவரு மெடிடேஷன் செய்து அந்த ஆன்டி கிராவிட்டி என்ற லெவிடேஷன் இத அட்டமாசக்திகளில் வந்து லெகிமம் சக்தியை பெற்று விடுகிறார் இந்தனர். இது உண்மை. அதன் மூலமாக அவர் வானத்தில் மிதக்கும் இது சக்தியை பெறுகிறார். அவர் வானத்திலிருந்து AK-47 துப்பாக்கியால் தான் ராமனை கொலை செய்கிறார். ராமன் தலையறுபட்டு அந்த பாக்ஜலசந்தி அல்லது சேது சமுத்திரத்திலே இரத்தத்தால் சிவந்த சமுத்திரம் சேது சமுத்திரம். சேதுராமன் என்பது சேது சமுத்திரத்தில் இறந்த ராமன். இப்படியாக இந்த ராமாயண போரில் வந்து தோற்று விடுகிறார்கள். யாரு? ராமன் கொலை செய்யப்படுகிறான், லட்சுமணன் கொலை செய்யப்படுகிறான். இதுல வந்து அனுமார் மட்டும்தான் இருக்கான், உயிரோடு இருக்கான். அவன் தன்னுடைய படைகள், எஞ்சிய படைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு தோத்த உடனே அவங்க எப்பயுமே இந்த நாட்டில் இருக்க முடியாது இல்லைங்களா. ராவணன் வந்து கோர்ட் மார்ஷல் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாரு. அது கொலை தண்டனையாகத்தான் இருக்கும். அதனால் ஏன்னா துரோகம் தானே இல்லையா, ட்ரீசன், துரோகன்றதால. அதனால் இவங்களே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க விசுவாசிகள் எல்லாம் அந்த போர்ப்படையில் இருந்தவர்கள் எல்லாம் இங்கே விட்டு ஓடி விடுவார்கள். இந்த மாதிரி போர் அகதிகளாக போடுறவங்கலாம் வேற எங்கேயும் போக முடியாது. அவங்க கும்பலாக போகிறாங்க, வேற எந்த நாட்டிலையும் போய் குடியேற முடியாது, அவங்க விட மாட்டாங்க. இவங்க போய் குடியேற இடம் பாலைவனமாக இருக்கும், யாரும் இல்லாத இடத்துல தான் குடியேற முடியும். அதனால்தான் மாருத்தானியாவிலே சென்று இவர்கள் குடியேறுகிறார்கள். மாருத்தானியா அந்த பகுதியில் குடியேறாங்க. அங்கேயும் போயிட்டு என்னன்னா, நீங்க குடியேறாங்கன்றதுக்கு என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமா, மாருதி தானம் மாருத்தானியா, சரிங்களா. அதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னன்னா, பக்கத்துல மாலின்ற ஒரு நேஷன் இருக்கு. வாலி இங்க ஏற்கனவே கொலை செய்யப்பட்டார். போர் வர்றதுக்கு முன்னாலே வாலி கொண்டுறாங்க. இருந்தாலும்
வாலியின் விசுவாசிகளும் பயத்தின் காரணமாக வெளியேறிடுறாங்க வச்சுங்களா, போயிடுறாங்க. அங்க போயிட்டு இங்கிருந்தோ இந்த ஆரிய ராமனுக்காக தாண்டா நீங்க வந்து சண்டை போட்டீங்க ராவணன் எதிர்த்து, இப்ப எல்லாம் பாருங்கடா எங்க வந்து நிக்கிறோம் பாருங்கடா, அந்த ராமனால் தாண்டா அங்க வந்து நிக்கிறோம்னு அவங்க 2 பேருக்கு சண்டை வந்து வாலியின் மக்கள் சொல்லிடுறாங்க, டே உங்களுக்கு எனக்கும் எந்த இதுவும் வேணாம், நீங்க தனி நாங்க தனி, உங்களால நாங்க பட்டதெல்லாம் போதும், சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு வந்திருக்கின்றான்னு சொல்லிட்டு மாலின்ற நேஷன் தனியாகவும் மார்த்தானியா என்ற நாடு தனியாகவும் பிரிந்து இரட்டை நாடுகள் அங்கே உருவாகின. அவங்க இங்கிருந்து போனவங்க தான். இன்ஃபேக்ட் அங்கே மொராக்கோ, லிபியா, நைல் இதில் இருக்கிற நாடார்கள் இவங்க எல்லாமே இலங்கையிலிருந்து போனவங்க தான், ராமாயண காலத்தில் போனவங்க தான். எல்லோருமே ராமனுக்கு ஆதரவாக இருந்து போரில் தோற்றவர்கள் தான். ஈஜிப்து, மொராக்கோ, மார்த்தானியா, மாலி போன்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் சென்று வசிக்கிறார்கள், அகதிகளாக சென்று வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏபிடி பார்சல் சர்வீஸில் பச்சைவனத்தில் இருப்பான், ஒரு மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா, இந்த மலையில் இருந்த மக்களை அழைத்து கொண்டு அவன் பாலைவனத்திலே சென்று குடியேறுகிறான். ஏன்னா ராமன் தோத்துட்டான், இவங்க போரில் தோத்துடுறாங்க. இவனோடு சேர்ந்த அந்த படையில் பணிபுரிந்தவர்கள் எல்லாம் கூட்டுக்கிட்டு, ஏன்னா இவங்க அடுத்த ஆட்சி வந்ததுன்னா இவங்க படையிலிருந்து போரிட்டவங்களுக்கெல்லாம் கோர்ட் மார்ஷல் நடத்துருவாங்கன்றதால அவங்க எல்லாரையும் அழைத்துக்கிட்டு இவன் மார்த்தானியா போனான் இல்லைங்களா. அதாவது மலை மக்களை அழைத்து கொண்டு மார்த்தானியாவுக்கு சென்றான் என்பதை மறைமுகமாக குறிக்கும்படி பச்சை வண்ணத்தில் உள்ள அனுமான் மலையை தூக்கி கொண்டு போவதா சொல்றாங்க. அது என்ன குறிக்குதுன்னா, பச்சை மலையாகிய ஊட்டி மலையிலிருந்து தனது விசுவாசிகளையும் தனது மக்களையும் அழைத்து கொண்டு அவன் அகதிகளாக வெளியேறி பாலைவனத்திலே சென்று குடியேறுகிறான், மாருத்தானியாவிலே சென்று குடியேறுகிறான். அதை குறிப்பதுதான் ஏபிடி பார்சல் சர்வீஸில் வருகின்ற அந்த மலை பச்சையாக அவன் இருக்கிறது. அங்க போன பிறகு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா செந்தூர் நிலத்தில் தான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கோயில்கள்ல செந்தூர நிலத்தில் வச்சிருப்பாங்க. செந்தூரம் என்பது சகாரா பாலைவனத்துடைய நிறம். சகாரா பாலைவனம் செந்தூர நிறத்தை கொண்டது. அவன் அங்கே போன பிறகு அங்கே போய்விட்டான் என்பதை குறிப்பதற்காகத்தான் அனுமாரை செந்தூர வண்ணத்திலே தீட்டுகிறார்கள். அப்படித்தான் அந்த வண்ணம் வந்தது. இன்னொன்னு என்னன்னா, இங்க அனுமாருக்கு வாகனம் பார்த்தீங்கன்னா ஒட்டகம். அதுக்கு முன்னாலே நான் வந்து ராமன் தோற்று விட்டான்னு நான் வந்து ஒரு இன்ட்யூஷன் சொல்லிச்சு. அதை அப்படி நான் 2-3 மாதங்களா நினச்சிக்கிட்டு இருக்கேன், ராமன் ஜெயிக்கல, தோத்துருக்கணும். ஏன்னா ஈராக்ல ராமன் வில்லோடு நிற்கிற ஒரு சிலை வடிச்சிருக்கிறாங்க அங்கே ஒரு கிளிஃப்ல. அப்படியே அங்கே எப்படி ஈராக்ல எப்படி ராமனுக்கு சிலை வடிக்க முடியும்? அப்போ இவங்க இருந்து போயிட்டான்றதை குறிக்கிறதா வச்சிருக்காங்க. அப்படின்றதால ராமன் தோத்துட்டான், இவனுக்கு சொன்ன மாதிரி ராமன் ஜெயிக்கல, தோத்துட்டான்ற எண்ணத்தை வர்றேன். அப்போதான் எனக்கு வந்து அந்த அனுமார் கோயிலில் வந்து ஒட்டகம் வளர்த்தாங்கன்ற ஒரு விஷயத்த என்னுடைய உதவியாளர் சொன்னார். உடனே வந்து இஸ் கேமல் த மவுண்ட் ஆஃப் ஹனுமான் நான் நெட்டில் தேடுறேன். ஒட்டக வாகனமாக இருக்கிற மாதிரி அனுமார் சிலை இருக்குது எனக்கு. நான் அதிர்ந்து போனேன். அப்போ ராமன் தோற்றான், அதனால் ராமனின் விசுவாசியாக அனுமான் பாலைவனத்துக்கு ஓடிவிட்டான். பாலைவனத்துக்கு ஓடினா தானே ஒட்டகம் அவங்களுக்கு வாகனமாகும். உண்மையிலே வாகனம் தான் அவனுக்கு, உண்மையான வாகனம் யா அது மேல்தான் போயிட்டு வந்துக்கிட்டு தான், ஒட்டகத்துக்கு மேல்தான். அதை தான் அனுமாரின் வாகனம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடணும்னு நினச்சாங்களேன்னு தெரியல. கர்நாடகா, ஆந்திரா இங்கெல்லாம் அனுமார் கோயிலில் வந்து ஒட்டகம் வாகனமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடையாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோன்ட்டு தான் அது என்னமோ தெரியல இப்படி வச்சுட்டானுங்க. கும்பகோணம் இருக்கு இல்லைங்களா, கும்பகோணம் வந்து விஷ்ணு பிறந்த ஊர் வச்சுங்களா. அந்த ஊரில் விஷ்ணுவுடைய அவதாரமான ராமனுக்கும் ஒரு ராமசாமி கோயில்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சின்ன கோயில், ஆனால் கற்கட்டத்தில் கட்டியிருப்பாங்க. கும்பேஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த கும்பேஸ்வரர்னா யாருன்னா கும்பகரணன், ராவணனின் தம்பி கும்பகரணன். அவர் பெயரால் இருக்கிற அந்த கோயில் தான் கும்பேஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கு ஒன்று. சோமேஸ்வரர் யாருன்னா சோமபானம் குடித்தவர் யார்? இந்திரன். அதனால் அவர் சோமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால இந்திரனுக்கும் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் சோமேஸ்வரர் கோயில், கும்பேஸ்வரர் கோயில்னு கோயில்கள் இருக்கு. ராவணனுக்கு தனிப்பட்ட கோயில் இல்லை. அந்த கும்பேஸ்வரர் கோயிலில் தூண்லேயே புடைப்பு சிற்பமாக ராவணன் வச்சுருக்காங்க.
இத்தனைக்கு ராமன் கழுத்தை வந்து அறுக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆச்சுங்களா. அப்படி ஒரு சிலையை அப்படி அவ்வளோதான். ராவணனுக்கு தனியான கோயில் கிடையாது, ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற எனிமின்றதால. அது அங்கே வந்து கும்பேஸ்வர் கோயில், ஆனால் மாலீஸ்வரருக்கு கோயில் இருக்கு ஆச்சுங்க. அது யாருன்னா இந்த வாலி தான். வாலிக்கு மாலீஸ்வரன் கோயில் இருக்கு. அங்கேயுமே கூட அந்த குரங்கை குறிக்கிற மாதிரி, வாலியை குறிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஓவியமும் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அந்த மாலீஸ்வரர் கோயில் என்பது வாலி ஈஸ்வரனாக பாவித்து தான் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அது ஆனால் வாலியை குறிக்கின்றது. அதனால அது வந்து அங்கே வந்து இந்த இந்த வரலாறு நிரூபிக்கிற மாதிரி இவங்க ராமாயண கதாபாத்திரங்களோட சேர்த்து அவங்களுக்கு அங்கே நினைவிடம் வச்சிருக்காங்கன்றது ஒரு பொருத்தமானது தான். அனுமான், சுக்ரீவன், பாலி இவர்கள் அனைவரையும் வானரங்கள் என்று ஏன் சொல்றாங்க? அதாவது மலை மேல் வானத்திற்கு அருகாமையிலே வாழ்ந்தவர்கள் வானவர்கள் அப்படின்ற அடக்கம் இருந்திருக்கணும் இல்லைங்களா. அதே சமயத்துல மலைகளின் மீதும் மரங்களின் மீதும் குரங்குகள் வசிக்கின்றன. இது குரங்கு என்ன சொல்றோம்? வானரங்கள்னு சொல்றோம். அதை வச்சுக்கிட்டு தான் மலைகளின் மீது வாழ்ந்த, மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த அனுமார் போன்றவர்களை வானரங்கள் அப்படின்னு கதை கட்டி அவங்களுக்கு வால்லாம் வச்சு குரங்காக்கிட்டான். இன்னொன்று நான் சொல்லணும். இப்போ உண்மையிலே அப்போ அவங்களுக்கு வால் இருக்க மாதிரி தான் இவன் காமிக்கிறான். ராமாயணம் எப்படி நடந்தது? 7500 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்துருச்சு. இதெல்லாம் லட்சம் வருஷம்லாம் கிடையாது, 7500 வருஷத்துக்கு முன்னால் தான் ராமாயணம் நடந்தது. இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் முழுவான இது வந்துருச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்துருச்சு. ஏன்னா ராவணன் வந்து விஷ்ணு அமைத்த 12 ராசிகளில் ராவண இந்திரர்கள் தானே மீன ராசி வந்துருச்சு இல்லையா. அப்போ இதெல்லாம் பிற்காலத்து சமாசாரம் தான். இப்ப 7500 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அனுமாருக்கு உண்மையிலேயே வால் இருந்திருந்தால் இப்ப வால் இல்லாமல் போயிருக்காது. ஏன்னா அது பரிணாம வளர்ச்சியை குறிக்குது. 7000 வருஷத்துல வால் இருந்த மனிதன் வால் இல்லாத மனிதனாக மாறி இருக்க முடியாது. குறைந்தபட்சம் 1,00,000 வருஷமாக ஆகும். அப்ப அவங்கெல்லாம் வால் வச்ச குரங்கெல்லாம் இல்லை. இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா? அவன் கதையிலேயே சொல்லி வச்சிருக்கான்ல அந்த ராமாயணத்துல, பெண்களுக்கு வால் இருக்காது. ஆண் குழந்தைகளுக்கும் ஆண் ஆடவர்களுக்கு பெரியவங்களுக்கு தான் வால் இருக்கும். என் மகனே மாதா, ஹனுமன் நீ வந்து விட்டாயா? என் மகனே நீ வந்து விட்டாய். அது எப்படி அவர் பரிணாம வளர்ச்சியில பெண் குரங்கு வால் இல்லாம இருக்குது? இன்னைக்கு பெண் குரங்கு வாழ் இருக்குல்ல, ஆண் குரங்கு வாழ் இருக்குல்ல. எப்படா நீங்க ராமாயணத்தில் பெண்களுக்கெல்லாம் வாழ் இருக்காது, ஆண்களுக்கு தான் குழந்தையா இருந்தா கூட வாழ் இருக்கிற மாதிரி தானே காமிச்சு வச்சிருக்காங்க ராமாயணத்துல. இதுதான் அபத்தம். லூசுங்க, ஒழுங்கா கூட கதை எழுத தெரியல இதுங்களுக்கு. பெண்களுக்கு வாழ் இருக்காதான், ஆம்பளைகள் மட்டும் வாழ். இப்படிலாம் ஒரு பரிணாம வளர்ச்சி வருமாடா? வருமா? ராமாயணத்துல வானரங்கள் குரங்குகள் இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ ஜாம்பவான் யார் ஐயா? அதாவது ஜாம்பவான் என்றது முதல்ல யாருன்னு சொல்றேன். அம்பு, சம்பு, சாம்பு, சாம்பவ பறையர், சாம்பவ வன்னியர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்னமும் ஜாதி இருக்கு. இவங்க யாருன்னா அந்த காலத்துல அம்பு செய்வதை தொழிலாக கொண்டவர்கள். ஏன்னா விவசாயம் பின்னால் தான் வருது. அதுக்கு முன்னால என்ன, வேட்டையாடி தானே வாழ்ந்தாங்க மனிதர்கள். அந்த காலத்தில் அம்பு செய்வதையே தொழிலாக கொண்ட குடிகளும் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய இதுவே என்னன்னா அம்பு செய்து விற்கிறது தான். வேட்டையாட போறவங்க, சண்டைக்கு போறவங்களாம் இவங்ககிட்ட அம்பு வாங்கிட்டு போவாங்க ஆச்சுங்களா. அது அம்பு செய்யறதுக்கு ஒரு தொழில் குடி இருந்திருக்குது. அம்பு, சம்பு, சாம்பு அவங்க தான் சாம்பவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆச்சுங்களா. அந்த அவங்களைத்தான் இவன் வந்து கரடியா குடிக்கிறான். மற்றவங்கெல்லாம் போரில் ஈடுபட்ட மற்றவங்களெல்லாம் குரங்குன்ட்டான். இவங்களை வேற ஒரு இழிவுபடுத்தணும். எப்படி இழிவுபடுத்தலாம்னா அவங்கள கரடியா மாத்திட்டான் ஆச்சுங்களா. இதுல இன்னொன்னு பாருங்க, 23ஆம் புலிகேசின்ற படத்துல புலிகேசி ஒரு கரடியை அழிக்கிறேன்னு அம்பு விடுவார். இவன் அம்பு விடவே தெரியாது உனக்கு, அது கையாலே பிடிச்சிரும் கரடி. அப்புறம் இவன் மேல காரி துப்பிட்டு போகும். ஏன்னா கரடி எதை குறிக்கிறது? ஜாம்பவானை குறிக்கிறது. ஜாம்பவான் என்றால் அம்பு செய்தவர்களுக்கு அம்பு விட நன்றாக தெரியும். உண்டா இல்லையா? அம்பு செய்யறவனுக்கு தான் அம்பு நல்லா விட தெரியும். வில் அம்பு செஞ்சவனுக்கு தான் அம்பை விட தெரியும். அப்ப அந்த படத்துல திட்டமிட்டே வச்சிருக்காங்க அந்த காட்சியை. அப்ப ஜாம்பவான் என்பது
அம்பு செய்தவன். அதனாலதான் அம்பு விட தெரியாத புலிகேசியில இருந்து இவன் விடுற அம்பெல்லாம் கையாலே பிடிச்சிரும். வந்து அவன் மூஞ்சில காரி விட்டு போனான். ஆனா போடா, உனக்கு அம்பு கூட விட தெரியல அப்படின்னு. அதுக்கு யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு? ஜாம்பவான். அம்பு செய்யறவனுக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. அதான் 23ஆம் புலிகேசியை நம்ம சொல்றதுக்கு ஆதரவா இருக்கு பாருங்க. ஜாம்பவான் என்பது அம்பு. நான் சொல்றதுக்கு தான் ப்ரூஃபுங்க. பிராமணுக்கு எல்லாம் தெரியும். அம்பு, சம்பு, சாம்பு, சாம்பவான், ஜாம்பவான். அப்ப அம்பு அது வந்து 23ஆம் புலிகேசியில வந்து பிராமணனே நான் சொல்றதுக்கு ஆதாரம் வைத்து விட்டான். ஜாம்பவான்கள் என்பவர்கள் அம்பு செய்து பிழைத்தவர்கள். ஈரானை வந்து ராவணன் இந்திரன்னு சொல்றீங்க, அதே போல இஸ்ரேலை வந்து ராமன்னு சொல்றீங்க. எப்படிங்க ஐயா? இப்ப ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு எப்பயுமே பகை இருந்துகிட்டே இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்குன்றதும் நமக்கு தெரியும். ஈரான் அப்படின்னா என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா லேண்ட் ஆஃப் ஆரியன்னு சொல்றாங்க. அது மிக தவறு. இது அவங்களுக்கு தெரிஞ்ச எட்டிமாலஜி, அவ்வளவுதான். ஈரான் என்றால் 2 ஆண்கள். வச்சுங்களா? நான் முன்ன அதை பத்தி புத்தாண்டுகளை பத்தி, புத்தாண்டு கொண்டாடுவது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து அந்த ரெட்டை மீனை போட்டிருப்பாங்க. அவங்க அந்த அந்த இதுல வந்து ரெட்டை மீன்களை வந்து தண்ணியில விட்டுலாம் அன்னைக்கு இது பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஈரான் என்று 2 மீன்களை குறிக்கிறது. அவர்கள் ராவண இந்திரனை தான் குறிக்கிறாங்க. அதனாலதான் இஸ்ரேலை குறிக்கின்ற ராமன் அவங்களுக்கு எதிராக இருக்கிறான். ஆச்சா, இஸ்ரேல் யாரை குறிக்குது? யூதனை குறிக்குது. ராமன் யூதன் தானே. அதனாலதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எப்பயுமே சண்டை. இது ராமாயண காலத்திலே தொடர் இருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சண்டை. ஏன்னா ராவண இந்தர்கள் பெர்ஷியாவரை ஆட்சி பண்ணாங்க. பெர்ஷியான்றதான் இன்னைக்கு ஈரானாக மாறி இருக்கிறது. அதனால அங்க வந்து அந்த ராவணன் இந்திரனின் பேரால் தான் பெர்ஷியான்ற நாடே இப்ப இருக்குது. அதனால ராவண இந்திரனுக்கும் ராமனுக்கும் சண்டை இருந்தது போல இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை இருக்கிறது. இஸ்ரேல் யூதர்களின் நாடு, ராமனின் நாடு. அதை குறிக்கிறதா என்ன பண்றான்? இஸ்ரேல்ல வந்து ராமன் ஏர்போர்ட்னு ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? இதுல என்ன வேடிக்கைன்னா, ஏர்கிராப்டை விட்டவங்க வந்து ராவண இந்திரர் தான், ராமன் இல்ல. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல்ல ஏர்போர்ட்டுக்கு எப்படியா ராமன்னு பேர் வைப்பீங்க நீங்க? வரலாற மாத்திரானு பாருங்க. நாங்களும் ஏரோப்ளான் விடுறோன்னு காமிக்காது, காப்பி அடிச்சு விட்டது தானே. ஏர்கிராப்ட் செஞ்சவன் ராவண இந்திரன், நீ அதை வச்சுக்கிட்டு ராமன் ஏர்போர்ட். ராமனின் குணாதிசயம் என்ன ஐயா? அதாவது முதல்ல அவன் வனவாசம் வர சொல்றாங்க இல்லையா, அந்த சமயத்துல மரத்திலே தலைகீழாக தொங்கிக் கொண்டு சம்புகன் என்றவன் தியானம் செய்து கொண்டிருந்தான். இவன் என்ன பண்றான்? தியானம் செய்வதெல்லாம் ஆரிய குலத்திற்கு உரியதுதான், உயர்ந்தவர்கள் நாங்க தான் தியானம் செய்யணும். இவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குடியில், இவன் தாழ்த்தப்பட்டதா கருதப்பட்ட குடி, யாரையும் தாழ்த்திரல அவங்க, இவன் தான் தாழ்த்துறான். தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்தவன் எப்படி இவன் வந்து தியானம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அப்பாவியாக இருந்த அவரை தியானம் செய்து கொண்டிருக்கு தலையை வெட்டி கொன்றான். இது சாதாரண மனுஷன் கூட செய்ய மாட்டாங்க. அப்போ மனுஷனாகிறது லாய்க்கு ஒண்ணு. அடுத்தது இவன் வந்து வாலியும் சுக்ரீவன் சண்டை போடும்போது பின்னால் இருந்து பேடியாக பின்னால் இருந்து அம்பிருந்து கொள்றான். இதுவுமே ஒரு மனிதனுக்கு தகுந்த செயல் இல்லை, வீரனுக்கு தகுந்த செயல் இல்லை. அடுத்தது சீதையை வந்து தூக்கிட்டு போயிட்டார் இவரு அப்படின்னு சொல்றான். சீதை என்பது பெண்ணால நிலம்னு தெரியும், அவன் கதைப்படி தூக்கிட்டு போயிட்டாரு. சரி, ராவணர் அவரை பெண்டாளவில்லை, அவருடைய மனமாற்றது இவன் கதைப்படி. ஆச்சா, என்ன கல்யாணம் பண்ணா அவர் கெஞ்சிதான் கேட்கிறாரு, அவ்வளவுதான். அப்படிதான் இவன் சொல்றான். அப்படி இருந்தும் இவன் கடவுளாக இருந்தால் அங்க ஒண்ணு நடக்கல. தான் மனைவியின் மேல அவன் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு, கடவுளா இருந்தா தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அவங்க கற்பு இழந்திருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அப்புறம் ஏன் நீ அவங்கள வந்து இது அக்னி பரீட்சை வச்சு எடுத்த? நீ அங்க மட்டும் எடுக்கல, திருப்பி ஊருக்கு வரான். ராம இங்க ஊருக்கு வந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பேசுறாங்க? ஆமா, எங்கேயோ அவன் கூட போயிருந்தவனு கூட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன பண்ணணும்? இல்லை, என் மனைவி தூய்மையானவள்னு சொல்லி அவ பக்கம் நின்று இருக்கணுமா இல்லையா? நீ தான் கடவுளாச்சா, ஊர் பேச்சை கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவன் என்ன சொல்றான்? அவங்கள வனவாசம் அனுப்பிடுறான். அப்ப தனது மனைவியின் சந்தேகப்பட்டு நீ காட்டுக்கு அனுப்பினா நீ கடவுளா? நீ இல்லை. அப்ப ஆன் ஆல் கவுண்ட்ஸ் ஹி இஸ் நாட் அ காட். மனிதன் என்று சொல்வது கூட தகுதி இல்லாத ஒரு பேடி அப்படிதான் ராமன். அப்புறம் இவன் புத்தி என்னன்னா, தனது எதிரிகளை வந்து பிளவுபடுத்தி ஜெயிக்கிறது. சுக்ரீவனையும் வாலியும் பிரிச்சது, அங்க வந்து ராவணனையும் விபீஷனையும் பிரிச்சது. இந்த மாதிரியான இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் அவன் ஜெயிக்கிறான வழியே நேரடியாக வந்து
ஒரு போர் வீரனாக எதிர்கொண்டு அவன் செய்கிறது இல்லை, அது ஒண்ணு. ராமனை கடவுள் என்று சொல்வதற்கு எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அவனை யாரும் வழிபடக்கூடாது. ராமலீலை கொண்டாடுறாங்களாங்க ஐயா, அதை பத்தி நீங்க என்ன ஐயா நினைக்கிறீங்க? அதாவது ராமலீலை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, ராவணன், கும்பகர்ணன், இந்திரன் 3 பேருக்கும் சிலையை எடுத்து வச்சு அதை வந்து அம்பால் அம்பு பந்தத்தால் எய்து அவளை கொளுத்துறாங்க. இதுதானே சொல்றீங்க, அதான் ராமலீலான்னு கொண்டாடுறாங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், உண்மையிலேயே ராவண இந்திரர்களை, கும்பகர்ணனை இவங்க கொண்டு இருந்தாங்கன்னா இந்த வேலையை இவங்க பண்ண மாட்டாங்க. நடந்தது என்னன்னா, இவன் ராமாயணத்துல ராமன் ஜெயிச்சதான் சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே ராமன் வந்து கொலை செய்யப்பட்டான் ஆச்சுங்களா. இதுக்கு நான் ஆதாரம் கொடுக்குறேன். காரமடை கோயில் இருக்குல்ல, அருஅங்கநாதர் கோயில், அங்க தலையை மட்டும்தான் வச்சு கும்பிடுறாங்க. அது ராமனின் தலைன்னு நான் ஏற்கனவே நிரூபிச்சு நான் வீடியோ போட்டுட்டேன் வச்சுங்களா. அடுத்தது எம்ஜி ராமச்சந்திரனுக்கு கழுத்துல சுட்டாங்க, ராமச்சந்திரனுக்கு கழுத்துல சுட்டாங்க. இதெல்லாம் வரலாற்றை ரிப்பீட் பண்றான். அதற்கு இப்போ சமீப காலத்திலே ராம்குமார் என்ற ஒரு சிறுவனை, அவன் ராம் என்ற பெயரை பெற்றிருந்ததாலேயே வரலாற்றை ரிப்பீட் செய்யும் விதமாக அவனுடைய கழுத்தை அறுத்து அதன் பிறகு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொண்டார்கள். கழுத்தை அறுத்து கொண்டது ராமன் கழுத்தை அறுத்து தான் கொல்லப்பட்டான்றது குறிக்கிற மாதிரியும், இந்திரன் தான் கொண்டான்றது குறிக்கிற மாதிரி. இந்திரன் யாரு? மின்னல், வருணதேவன் தானே, மழைக்குரியவன் தானே இந்திரன். அதனால வருணம் என்றாலே இது லைட்னிங், அதாவது அது என்ன, மின்னல் வருமா இல்லையா? அதனால மின்னல் தானே கரண்ட்டை குடிக்கிறது. அதனால கழுத்தை அறுத்தும், ராம்குமாருக்கு கழுத்தை அறுத்தும் அதன் பிறகு மின்சாரம் பாய்த்தியும் அவனை கொன்றார்கள், ராமனாக கொன்றார்கள். அதனால் ராமன் இந்திரனால் கழுத்து அறுபட்டு இறந்து போனான், ஜலசமாதி ஆனான். இதுதான் உண்மை வரலாறு. நான் இப்பதானே சொன்னேன், ராமன் கடவுள் இல்லை, மனிதனாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவன்னு. தயவு செய்து யாராவது ராமனை வணங்கினால் அதை நிறுத்துங்கள், இனி ராமனை வணங்காதீர்கள். இன்னொன்று என்னன்னா, ராவண இந்திரன் யாரு, கும்பகர்ணன் யாரு, அவங்களாம் கடவுள், நமது கடவுளர்கள். இவன் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் பிராமணன் இல்லையா, கடவுள் இல்லாம ஆகிட்டான். இவங்க வந்து ராவண இந்திரன்லாம் வழிபடாத மாதிரி இவன் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நம்ம திருப்பி அந்த வழிபாட்டை அதான் தமிழ்ச்சங்கம் மீண்டும் தொடங்கி விட்டது. இனி ராவண இந்திரர்களை எல்லாம் வழிபடுவோம். இப்ப ராவணன் நாம் கோயில் கூட எடுக்க போறோம், அதையும் முன்னால சொல்லிடுவோம் ஆச்சுங்களா. அதனால் மக்களே, இந்த செய்தியை கேட்கின்ற யாரும் ராமனை வழிபடாதீர்கள். இன்னொன்று என்னன்னா, ராமனை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அதாவது நான் முன்னாடியே வந்து 6 சமண தத்துவங்கள், 6 சிரமண தத்துவங்கள் அப்படின்னு நான் விழியம் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், முருகன், திருமால், இது நம்ம கடவுள். இப்போ யூதர்களுக்கு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இது பரசுராமன், சகுனி, ராமன் அப்படின்னு அவன் 3 வச்சு, நமக்கு 3 அவனுக்கு 3 வச்சு தான் வந்து 6 சிரமண தத்துவங்களை யூதம் உருவாக்கி இருக்கிறான் வச்சுங்களா. அதுல அந்த சஞ்சய பலாத்தி புட்டான்னு ஒருத்தன் வந்து அஞ்ஞானவாதம் பேசியிருப்பான். சஞ்சய பலாத்தி புட்டா, சம்ஜய பலாத்தி புட்டா. பலாத்தி புட்டான்னா வெள்ளை ஆத்தி, ஆத்தின்னா யானை, வெள்ளை யானையின் மைந்தனை சம்ஜய முழுதாக வெற்றி கொண்டவன். அவன் பார்வையில ராமன் கொல்லப்பட்டா இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆனா அவன் எப்படி எழுதி வச்சிருக்கான், ராமன் ராவண இந்திரனை கொண்டுட்டதாக எழுதி வச்சிருக்கான். இவன் ஜெயிச்ச மாதிரி வச்சிருக்கான். அதாவது இந்திரனை வெற்றி கொண்டவனாக அவன் எழுதி வச்சிருக்கிறான் ஆச்சுங்களா. அப்ப இந்திரனை வெற்றி கொண்டவன் யாரு, ராமன் தான், அவன் கதைப்படி. அதனால அவனுடைய தத்துவம் என்ன தெரியுங்களா, அஞ்ஞானவாதம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்சு நீங்களாம் என்ன கழிச்சிட்டீங்க, தெரியாம நான் எப்படி குழஞ்சி போட்டேன், இதை சொல்றதுதான் அஞ்ஞானவாதம்ன்றது பேரு. தனக்கு தெரியாதுன்றதே பெருமையா பேசுறது, அப்படித்தானே பேசுவான் அறிவில்லாதவன், அவன் தான் ராமன் ஆச்சுங்களா. அதனால இவன் வந்து ராமன், இவன் வந்து அறிவே இல்லைன்றது வந்து 6 சிரமண தத்துவங்கள். இது வந்து நாம எழுதலையா, அவங்கதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களே வரலாற்றை ரகசியமாக கடத்துகிறார்கள். ஏன்னா நான் ஒண்ணு சொல்றேன், சாணக்கியனுக்கு எப்படி பேர் வச்சாங்க, நாமளா பேர் வச்சோம். சாணி நக்கியன் சாணக்கியன், அவன் தான் வராக அவதாரம். இன்னைக்கு வராக அவதாரம் சொல்றது யாரு, அவன் குதிரையா இருக்கிறான்ல, ஹயக்ரீவரா சொல்லப்படுறது யாரு, பரசுராம். அப்ப வராக அவதாரம் யாரு, சாணக்கியன், சாணி நக்கியன் பண்ணி.
ஆச்சுங்களா? அந்த மாதிரி தங்களையும் அவங்க இழிவுபடுத்துக்க. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவனே இழிவுபடுத்திக்கிட்டு அதை அவனுக்குலாம். இப்ப அவன் என்ன சொல்றான், பிராமணன் என்ன சொல்றான், போஜனம் ஆயிட்டா போஜனம் ஆயிட்டா அப்படிதானே கேட்கறான். அவன் போ சாணந்தாயா, அது பீ தானே, அது பீ தின்னுட்டு தானே கேட்கறான். பிராமணன் தானே கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. போ சாணம் போஜனம், அதெல்லாம் அவங்க அது அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. தங்களே இழிவுபடுத்திக்கிறது அவங்களுக்குலாம் சும்மா சுஜிபி அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆக ராமன் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன், ஒண்ணுமே தெரியாதவன், அஞ்ஞானி. அதான் அஞ்ஞானவாதம் பேசுறான். கடவுள் என்பதற்கு தமிழர்கிட்ட மட்டும்தான் டெஃபனிஷன் இருக்கு, வரையறை இருக்கு. மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி எழுப்பி அதன் பிறகு ஐம்புலன்களையும் அடக்கி நிர்வாணம் எய்தி குண்டானில் வைத்து ஜீவசமாதியானவர்கள்தான் கடம் பிளஸ் உள் கடவுள் என்று அழைக்கப்படுவார்கள். மனிதனாக பிறந்தவர் தான் கடவுளாக மாறுகிறான். வேற ஒன்றும் கடவுள்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. மனிதனே தெய்வமாகிறான். ராமன் தமிழினத்தின் பகைவன், அவனை வணங்காதீர்கள். நீங்க மற்றபடி சிவன், முருகன், ராவண இந்திர கும்பகர்ணர்கள், கிருஷ்ணன், பஞ்சபாண்டியர், விஷ்ணு, இவங்க தான் நம்ம கடவுளர். 5 வகை கடவுளர்கள். அப்புறம் முருகன் தான் உருவாக்குறாரு சப்தகன்னிகளை. அது தத்துவார்த்த தெய்வங்கள், அதை முருகன் உருவாக்குறாரு. அப்ப இந்த 5 தெய்வங்களையும் இந்த 7 சப்த கன்னிகளை மட்டும்தான் தமிழர்கள் வணங்க வேண்டும். மற்ற எந்த கழிச்சடியும் வணங்கக்கூடாது. இந்த சிங்க முகம் கொண்டது, பன்னி முகம் கொண்டது, குதிரை முகம் கொண்டது, இதெல்லாம் கும்பிடாதீங்க. இவைகளெல்லாம் யூதர்கள். யூதர்களை நாம் வணங்கக்கூடாது. யூதர்கள் தமிழினத்தினுடைய பகைவர்கள். ஏன் உலகத்தினுடைய பகைவர்கள் தான் அவங்க. நன்றி ஐயா. மிக்க நன்றி. வாழ்க.